எல்லோருக்கும் வணக்கம். நம்ம முதல் இடத்துல என்ன பார்க்குறோம்னா கூகுள் ஃபைனான்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம ஒரு ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் எடுத்துக்கலாம். என்ன தெரியுங்களாங்க, இப்போ கூகுள் ஷீட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள் ஷீட்னு என்ன, ஒரு எக்ஸல் சீட்டெல்லாம் நீங்கள் பார்த்து பழகிருப்பீங்க இல்லையா? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸல் சீட் அப்படிம்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்லாம் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி கூகுள்லேயும் ஒன்று இருக்குது, அதை வந்து கூகுள் ஷீட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் ஷீட்டில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. அதில் வந்து ஒன்று என்னென்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய இப்போ ப்ரைஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஓசிசிஎல்னு ஏதோ ஒரு ஷேரு, லாரஸ் லேப்ஸ் அப்படின்னு ஒரு ஷேரு. இந்த மாதிரி ஷேர்களை வந்து அந்த ஷேர்னுடைய இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத எடுக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்னா, கூகுள் ஃபினான்ஸ்னு போட்டு அப்புறம் டபுள் பிராக்கெட்டுக்குள்ளே இந்த ஃபார்முலா எழுதணும். என்எஸ்சி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ப்ரைஸ், அங்கே ட்ரேட் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெச்சிஎல் டெக் அதனுடைய கோடு, அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு டபுள் கோலம் போட்டுக்கிட்டு மேலே 2 கோட்ஸ் போட்டுக்கிறோம். கமா ப்ரைஸ், வெறும் ப்ரைஸ்னு கொடுத்தீங்கன்னா அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதை எடுத்துகிட்டு வரும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஓசிசிஎல்னுடைய ப்ரைஸ் வந்து இப்போ 955 ரூபா இருக்குது. இப்போ அது என்ன ப்ரைஸ்னு இப்போ பார்க்கலாமா? ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ்னு ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ ஃபார்முலா எழுதிட்டு இருக்கேன். கூகுள் ஃபினான்ஸ்னு போட்டு டபுள் கோட்டில் என்எஸ்சி டபுள் கோலம் ஓசிசிஎல் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வா கூகுள் அப்படின்னு நான் கூகுள்கிட்ட சொல்கிறேன். கூகுள் உடனே ஓடுது, குடுன்னு ஓடி என்ன பண்ணுது, எங்கே இவன் பாருங்க கனெக்டர் வச்சுருக்கான், எங்கேருந்தோ ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா பாருங்க 955. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே 955 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இப்போ ஒரு டேட்டாவாக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எங்கள் ஆளுங்க, நான் செல்லா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருந்தப்ப இந்த லண்டனில் சில கிளைண்ட்டு, சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தது, அமெரிக்காவில் சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தது. எதுக்குன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு. அப்போ வந்து யூ கேன் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் த டேட்டா அப்படிம்பாங்க. என்னென்னா நம்மகிட்ட டேட்டா இருந்ததுன்னா அதை கண்டபடி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இது எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வச்சுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பணத்தை போட்டு நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்க. அது 30 வருஷம் டார்கெட்டு இல்லை 20 வருஷம் டார்கெட்டு, பணத்தை போட்டுட்டேன். அது 4 லாட்டு ஃபியூச்சரை கூட எடுத்து வச்சுட்டு கோந்துட்டு இருக்கேன். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, அதை பற்றி நான் யோசிக்கல. ஏன்னா நான் 2035 வரைக்கும் அது கடந்துட்டு போகட்டும், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் அதை இப்போ டிஸ்டர்பன்ஸே பண்ணல. அதனால் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. சரி, மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கீல, அப்புறம் ஏதாவது ஒரு கைக்கு பணம் இது கிடைக்கும், ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறக்காக பார்த்துட்டு இருக்கீல, சில டெக்னிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு வந்து எனக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அதனால் எப்படி எடுக்கலான்னு பார்த்து இந்த கூகுள் ஃபினான்ஸில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா டப்புக்குன்னு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தூக்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எப்படி உங்கள் மைண்டு வேலை செய்யுதோ அது மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா வச்சு. சரி, இப்போ நம்ம வந்து அந்த நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்ட்டு, அது எப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்றது காட்டுறேன். உங்களோட இன்புட் ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஏங்க, ட்ரேடிங் பண்ணுறப்ப எப்போவுமே நம்மளுக்கு போகிறது 1 ரூபாயா இருந்தால் நம்மளுக்கு வர்ற லாபம் வந்து 2 ரூபாயா இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உருப்படியாகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுக்கிறேன். மொத்தமாக வந்து நான் 1 லட்ச ரூபா நான் பணம் அலோகேட் பண்ணுறேன். சரிங்களா, மொத்தமாக 1 லட்ச ரூபா வந்து லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, ஆனால் ரிட்டர்ன் வரணும். ஆமாம், சும்மா விட்ருவாங்களா? 1 லட்ச ரூபா லாஸ் ரிஸ்க்குன்னா அதுக்கு 1 லட்ச ரூபாய் விட்டுட்டு வந்துருப்பாங்களா? இல்லை, ரிஸ்க்கை போட்டு பணம் 1 லட்ச ரூபாய் பணத்தை போட்டு 2 லட்ச ரூபாயை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற உள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னால் விட்டு வெளிவர முடியல. சரி, பரவாயில்ல. ஸோ நான் ரிஸ்க் 1 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு தயார், ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வந்து 2 லட்ச ரூபாய் வரணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்த்தோம்னா, ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஸ்டாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னாவே ஓரளவுக்கு உருப்பிட்டுடலாம். சரி, ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பெர்கர் பெயிண்ட் வந்து ஒரு லாங் டேர்மில் போட்டிருக்கேன். லாங் டேர்மில் ஒரு மாதிரி பார்க்குறேன். சரி, ஓகே, லாங் டேர்ம் நம்ம ஷார்ட் டேர்மில் போகிறோம். லாங் டேர்ம் பார்க்குறது வந்து ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் மனசு சாந்திக்காக பார்க்குறேன். சரி, லாங் டேர்மில் பார்க்குறேன், ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கான், ரொம்ப வீக்காகலாம் இல்லை. சரி, நான் என்ன பண்ணுறேன், நான் நிறைய ஃபார்முலா, அதாவது நிறைய சார்ட் பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 மினிட்ஸ் பார்க்கலாம். ட்ரேடிங்க்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் சார்ட் போட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, நான் 30 மினிட்ஸில் போடுறேன். அவன் வந்து இப்போ பார்க்குறேன் அவனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சும்மா கண்ணில் பார்க்குறேன், வெறும் கண்ணில் பார்க்குறேன். அவன் மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் மேலேருந்து கீழே வர்றான். அப்போ மேபி இதே மாதிரி டயக்ராம் போட்டால் அப்போ என்ன அர்த்தம், ப்ரைஸின் ஆக்ஷன் படி அதாவது விலையின் நகர்வு, அந்த விலையினுடைய நகர்வு எப்படி இருக்கலாம், இப்படி மேலே போகலான்னு நான் அனுமானிக்கிறேன். நம்பர் 1. சரிங்களா. ரெண்டாவது என்ன பண்ணுறேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சு பார்க்குறேன். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சு பார்க்குறேன். ஏதோ சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம்
30 மினிட்ஸ் சார்ட்ல ஒரு இன்ட்ராடேல ஏதாவது சப்போர்ட் வருதா அப்படின்னு ஒரு சப்போர்ட் வரைஞ்சு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற லோக்கும் இப்போ இருக்கிற லோக்கும் வரைஞ்சு பார்த்து ஏதாவது இந்த சப்போர்ட் லெவலில் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் ரெண்டாவது என்ன பார்க்குறேன், ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் என்ன பார்க்குறேன், சப்போர்ட்டு அல்லது ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறேன். சரிங்களா, அல்லது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இந்த சார்ட் ஒரு பார், இந்த ஒரு பாரில் ஏதாவது இண்டிகேஷன், பை இண்டிகேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா சார்ட் பேட்டர்ன் பார்க்குறேன். சார்ட் பேட்டர்ன் என்ன, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது உளுந்துருக்கா அப்படி நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறேன். ஒன்றும் பெருசாக உழுகல, எதுவுமே உழுகல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும் ஒரு மாதிரி உளுந்துருக்கு. ஸோ நான் வெறும் கண்ணில் பார்க்குறேன், அலையலையாக இருக்குது. ப்ரைஸ் வந்து எப்படி நகருது, ஒரு அலையலையாக நகருது, நம்பர் 1. ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ அல்லது சார்ட் பேட்டர்னோ பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி தெரியல, அதை விட்டுருவோம். மூணாவது வந்து நான் என்ன பார்க்குறேன், கடைசியாக மூவிங் ஆவரேஜஸ். மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது வந்து இது 30 மினிட்ஸ் சார்ட்டில் 200 டேஸ் இஎம்ஐ போட்டு பார்க்குறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக சூப்பர் ட்ரெண்டு பார்க்குறேன். அந்த ரெண்டுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கான். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் 200 டேஸ் இஎம்ஐ தாண்டியிருக்கா, மறுபடியும் இப்படி கீழே வந்திருக்கான். அப்படின்னு என்ன, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஆயிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இன்னும் இதை கட் ஆகல, சூப்பர் ட்ரெண்டிங் கட் ஆகல. அப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த பெர்கர் பெயிண்ட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, இப்போ வாங்குறதுனா எவ்வளோக்கு வாங்கலாம், நல்லா கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஸோ பெர்கர் பெயிண்ட் அப்படி பெர்கர் பெயிண்டினுடைய கோடு போட்ட பெர்கி பெயிண்ட்னு தான் வரும். ஸோ நான் என்ன டெக்னிக் நான் போடுறேன், 30 மினிட்ஸ் பிரேக் அவுட். இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் தான் நான் மூலதனமாக முதல்ல எடுக்கிறேன். வேற எந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் அதிகமாக எடுக்கல. ஆனால் வெறும் கண்ணில் பார்க்குறேன், ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி தெரியுறான். ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்குறேன், அங்கேயும் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுறான். ஸோ 200 டேஸ் இஎம்ஏ எல்லாமே பார்த்துட்டு, ஆனால் மெயின் வந்து 30 மினிட் பிரேக் அவுட். சரிங்களா, ஸோ 30 மினிட்ல 200 டேஸ் இஎம்ஏ தாண்டி பிரேக் அவுட் ஆகிறான். ஸோ நான் என்னைக்கு என்ட்ரி ஆகிறேன், இன்னைக்கு என்ட்ரி ஆகிறேன். இன்னும் எக்ஸிட் ஆகலை, இன்னும் என்ட்ரி ஆகலை, அப்புறம் இங்கே எக்ஸிட் ஆகுறது. அதுக்கப்புறம் பை குவான்டிட்டி எவ்வளோ வாங்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஆட்டம் நம்மளுக்கு புதுசு. இன்வெஸ்ட்மெண்ட்னா வாங்கி போட்டு சும்மா படுத்து கூட கிடக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 4 நாட்டு ஃபியூச்சரே வாங்கி படுத்து கிடக்கிறோமா, இதை வாங்கி படுத்து கிடக்க மாட்டாமா. ஆனால் இந்த விளையாட்டு வந்து ட்ரேடிங் விளையாட்டு, இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த ட்ரேடிங்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பணத்தை பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ பை வேல்யூ வந்து முதல்ல ஒரு 5000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ பை ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 758 ரூபாய்க்கு கிடைக்குதா, இல்லை 756 ரூபா 75 பைசா இருக்கான் இப்போதைக்கு கரண்ட் ரேட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 5297 ரூபாய்க்கு பக்கம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. 5300 ரூபாய்ன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ ஆகுதுன்றது பார்த்துடணும் முதல்ல நாம. சரிங்களா, சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஆகுது, கிட்டத்தட்ட 28 ரூபா வருது சார்ஜஸ். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வாங்குறேன், இன்னைக்கே விற்கிறேனான்னு தெரியாது, நாளைக்கு கூட விற்கலாம். அப்போ என்ன ஆகுது, 0.25% சார்ஜ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 15 ரூபா டிபி சார்ஜஸும் எடுத்துக்கிறேன். இன்கம் டேக்ஸ் போட்டு பார்க்குறேன், இன்கம் டேக்ஸும் வந்தால் வரலாம். இன்கம் டேக்ஸ் இப்போதைக்கு இன்னும் வாங்கி விற்கவே இல்லை, பட் இருந்தாலும் இன்கம் டேக்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கிடுவோமே, அப்புறம் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். 757 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 1% ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் 749 ரூபா. சரி, இந்த 749 ரூபா பக்கத்தில் எங்காவது இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். கரெக்ட், 749 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் தான். இதுக்கு முன்னாடி அந்த ரேட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். 748 வரைக்கும் வச்சிருக்கான். பட் ஓகே, அது 1 ரூபா முன்ன பின்ன இருக்கலாம். 748 கூட நம்ம வச்சுக்கலாம், என்ன இப்போ கெட்டு போச்சு, 748 வச்சுக்கிடுவோம். சரி, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 748. எங்க உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கா, இருக்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ணுறது, நம்ம எப்போவுமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், பட் டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கடியாக இருக்கும். சரி, பரவாயில்ல. ஸோ ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் வந்து 81 ரூபா நான் எடுக்கிறேன். இந்த 81 ரூபா எப்படி வந்துச்சு, இந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸுக்கும் எடுத்துக்கிட்டு இந்த சார்ஜஸையும் ஆட் பண்ணிக்கணும். 28 ரூபா சார்ஜ் போகுது இல்லை, ஆக மொத்தம் நான் 81 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன் 7 ஷேருக்கு. சரிங்களா, அப்போ டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, எங்க கண்ணு முன்னாடி இதுக்கு முன்னாடி 766 ரூபா வந்திருக்கான், 760 ரூபாயெல்லாம் வந்திருக்கான். சரி, 760 ரூபா வச்சா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு பார்ப்போமா. டார்கெட் ப்ரைஸ் வந்து 760 ரூபா நான் வைக்கிறேன். வச்ச என்ன ஆகுது, 760 ரூபா வைக்கிறேன். 760 ரூபா வைப்போமே, 760 ரூபா. ஸோ 760 ரூபா வச்சேன்னா கிட்டத்தட்ட லாபமே இல்லை. எவனாவது இந்த ட்ரேட் எடுப்பானா, சத்தியமாக எடுக்கக்கூடாது. அப்போ மேலே எவ்வளோ தூரம் போகலாம், அடுத்த டார்கெட் 766. 766 வந்தாவது நம்ம எடுக்கிற போடுற பணத்துக்கு ஏதாவது உருப்படி இருக்கான்னு பார்ப்போமா.
766. 766னா 0.5% தான் பணம் வருது. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கிறது 1%. 1%க்கு 0.5% தான் ஏறுறேன் அப்படின்றான். அப்போ இது எனக்கு வேண்டாம். அப்போ அது கூடயும் தாண்டி நான் வெயிட் பண்ணணும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணோன்னா அது கண்ணு முன்னாடி அந்த பணம் வந்த மாதிரியே தெரில. அதனால் இந்த சமூகம் இதை ட்ராப் பண்ணுது இந்த ஐடியாவை. அடுத்த ஷேர் பார்க்கலாம். சரிங்க, அடுத்த ஷேர் தேடி பார்க்கலாங்க. பிபிசிஎல்னு ஒரு ஷேரு. பிபிசிஎல்ல வந்து நான் போட்டு பார்க்குறேன். அவன் வந்து டவுனில் இருக்கான். டவுனில் இருந்தாலும் இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு இடம் போயிருக்கானா, இந்த இடத்துல போயிருக்கான்னு தெரியுதா? இந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நிற்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற டவுனை வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். நம்பர் 1. ரெண்டாவது நான் பார்க்குறேன் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். சரி, ஓகே. அப்போ அந்த கணக்குக்கு இந்த பிபிசிஎல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 383 ரூபா இருக்கான். ஃபஸ்ட்டு பிபிசிஎல்னு போடுவோம். இது வந்து நான் என்ன சப்போர்ட்டுனால தான் நான் அந்த சப்போர்ட் கரெக்டாக உளுந்துருக்கு, அதனால் நான் எடுக்கிறேன். சரி, இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கான்? 383 ரூபா இருக்கான். சரி, ஓகே. 383 ரூபாய்னு ஒரு 10 ஷேர் போட்டாவே 4000 ரூபா தான் வருது. 15 ஷேர் போட்டு பார்ப்போம், 5700 ரூபா வருது. சரி, ஓகே. அப்போ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ நான் 1% ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தால் 383 ரூபாய்க்கு வாங்கினா 379 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 15 ஷேர் வாங்கினா கிட்டத்தட்ட நான் 87 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன் சார்ஜஸோட சேர்த்து. சரி, டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்க வைக்கலாம்? இந்த பிபிசிஎல் பார்க்குறேன். இவன் எங்கே ஆல்ரெடி கீழே இறங்கிட்டு இருக்கான் போல, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டான் போல இருக்கு. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் பார்க்கலாம். முதல்ல கணக்கு போடுவோம். 384லேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் 391 ரூபாலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 391 ரூபாய்ன்னு போட்டு பார்ப்போம். டார்கெட் ப்ரைஸ் வந்து 391 ரூபா. இது தாங்க பரவாயில்ல. 1.53% வந்து நம்மளுக்கு டார்கெட் கிடைக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல. 1% நான் ரிஸ்க் எடுத்தால் 1.50% ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என் கண்ணு முன்னாடி தெரியுது. அதையும் தாண்டி எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். 400 ரூபா வரைக்கும் கூட போகலாம். இங்கே வந்து நான் டார்கெட் வந்து 400 ரூபா கூட வைக்கலாம். அது 4%, 1% ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் 4%, 3.88% கூட கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் பாருங்கள், இந்த பிபிசிஎல் வந்து மார்க்கெட்டே விழுந்துட்டு இருக்கு. பிபிசிஎல் வந்து இந்த செகண்ட் சப்போர்ட் உடைச்சான்னா என்ன ஆகுறது? அவன் கீழே போயிடுவான். ஸோ அப்போ அது ஷார்ட் டைமில் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாமா? 5 மினிட்ஸ் பிவட் பாயிண்ட் போட்டு பார்க்குறேன். 5 மினிட்ஸ் பிவட் பாயிண்டில் பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். 382 வந்தான்னா 386 வரைக்கும் போகிற மாதிரி தெரியுறான். சரி, ஓகே. சிபிஆர் 5 மினிட்ஸ் சிபிஆர் போட்டு பார்க்குறேன். சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் பார்த்தா கீழே இருக்கா, மேலே வர மாதிரி இருந்தால் 388 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போலிங்கர் போட்டு பார்ப்போம், நம்ம பவர்ஃபுல் போலிங்கர். ஸோ போலிங்கர்லேயும் வந்து கொஞ்சம் பையிங் லெவலில் தான் இருக்கா, ரொம்ப கீழே இருக்கான் இல்லையா? இங்கேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தாலும் யூஸ் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு பிபிசிஎல்ல ஆரம்பித்து பார்ப்போம். கையை வச்சு பார்க்குறேன் நான், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்கர் பெயிண்ட்டை வந்து அடிச்சு விட்ருவோம். இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, ஏன்னா நம்ம அதில் என்ட்ரி போகல, அதனால் பர்கர் பாயிண்ட் போகல. சரி, ஓகே. இப்போ பிபிசிஎல் மட்டும் முன்னும் என்ன ரேட்டு கிடைக்குதோ அதை வாங்கிட வேண்டியதுதான். பிபிசிஎல் வாங்குவோமா நண்பர்களே? ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற எல்லோரும் என்னை வாழ்த்துங்க. ஃபஸ்ட்டு பிபிசியில் கை வச்சு 15 ஷேர் வாங்குகிறேன். 14,000 போகுது. வாங்கிட்டேன். வாங்கின அடுத்த கையோட என்ன பண்ணோம்? இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ரேட் அப்டேட் பண்ணுவோம். நம்ம பிளான் பண்ணில 383 ரூபா இருந்தது, எனக்கு கிடைச்சது 383 ரூபா 90 பைசா கிடைச்சிருக்கு. சரி, பரவாயில்ல, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். பிபிசிஎல் இப்போ ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இருந்தால் 382 ரூபா போடணும். பட் பார்க்கலாம், 382 ரூபா போடணும். பட் நம்ம 1% வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ 380 ரூபா ரவுண்டாக போடுறேன். 379 ரூபா 40 பைசா போட்டுக்குவோம். 379 ரூபா 40 பைசா போட்டுக்கிடுவோம். சரிங்களா? டார்கெட் வந்து எவ்வளோ வைக்கலாம்னா, இங்கேருந்து மேலே வந்தான்னா ஒரு 391 ரூபா வரலாம் இல்லையா? அப்போ டார்கெட் வந்து 391 ரூபா வைக்கிறேன் நான். இப்போ தான் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். செந்தில் சொல்லுவார்ல ஒரு படத்தில், இப்போ தான் நீங்கள் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம் வருது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆர்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜிடிடி ஆர்டராக க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ஜிடிடி ஆர்டர் போடுறேன். ஸோ ஜிடிடி ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்? 0 தால கிரியேட் ஜிடிடின்னு போடுறேன். செல் பண்ணணும். அதாவது என்ன ரேட்டுக்கு செல் பண்ணணும்? கீழே வந்தாலும் செல் பண்ணணும். கீழே வந்தாலும் 379 ரூபா 40 பைசா வந்துச்சுன்னா செல் பண்ணிடணும்.
379 ரூபா 40 பைசா கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணிடணும். எத்தனை ஷேரு? 15 ஷேரு. ஒரு 379 ரூபாய்க்குள்ளே செல் பண்ணணும். 378 ரூபாய்னு வச்சுக்கிடுவோமே. சரி, மேலே போகிற மாதிரி இருந்தால் என்ன ரேட்டுக்கு செல் பண்ணால் டார்கெட்டு 391 ரூபா வந்தால் செல் பண்ணிட வேண்டியதான். 391 ரூபா அப்படின்னு போட்டுட்டு 15 ஷேர் வந்து 390 ரூபாய்க்குள்ளே செல் பண்ணும் அப்படின்னு நான் ஆர்டர் போடுறேன். புரிஞ்சது இல்லைங்க? நான் ஸ்டாப் லாஸும் ஒரே சமயத்தில் போடுறேன், டார்கெட்டும் ஒரே சமயத்தில் போடுறேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட்டு ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. கவுண்டமணி அவர்கள் வந்து புலி வேட்டைக்கு போகையில் சிகப்பி ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. நீங்கள் போய் வரும்போது புலியோட தான் வரணும் அப்படின்ட்டு. கவலைப்படாத சிகப்பி, நான் வரும்போது புலியோட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு போவார். அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ரேடிங்க்கு வந்து பிபிசிஎல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி டார்கெட்டும் போட்டு வச்சுட்டேன், ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் அதை போய் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் எங்கே வந்து பார்ப்பேன்னா இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதில் தான் நான் வந்து பார்ப்பேன். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து இப்போதைக்கு 25 ரூபா லாஸ் இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி எடுக்கணுங்க கூகுள் ஃபைனான்ஸில் யூஸ் பண்ணி கூகுள் ஷீட்டுக்கு அப்படின்னு சொல்ல. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ 384 ரூபா இருக்குது. ஸோ அந்த கணக்குக்கு பார்த்தா என் சார்ஜு 29 ரூபாலாம் போக 25 ரூபா வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் வேல்யூ வந்து 1 லட்ச ரூபா நான் ரிஸ்க் எடுத்திருந்தேன். அந்த 1 லட்ச ரூபா ரிஸ்கில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நெட்டாக வர்ற ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 25 ரூபா நான் 1 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்கலான்ட்டு இருந்தேன், அதில் இப்போ ஒரு 25 ரூபா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிட வேண்டியதான். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டேபிளில் வந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணுமோ அந்த என்ஹான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க நண்பர்களே, உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி மேலே போகிறான் அல்லது கீழே போகிறான்னு இருந்தால் சொல்லுங்கள். நம்ம பை தான் போடணுன்ட்டு இல்லை, செல்லிங்கில் கூட இன்ட்ராடேயில் செல் பண்ணி பை பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது பிபிசிஎல் தான். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு ஷேரை தெரிவிங்க. நண்பர்களே, நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து இந்த கேபிஆர் மில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னா போனஸு அல்லது ஸ்பிளிட்டு கொடுத்தா நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு பெருகுது அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? கேபிஆர் மில் வந்து போனஸ் கொடுத்தான். போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு வர்றது. போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 2000 ரூபா இருந்ததா இல்லை எவ்வளோ இருந்ததுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இப்போ ஆல்ரெடி 600 ரூபா வந்துட்டான் பார்த்தீங்களா? ஸோ இவன் இப்படி இப்போ என்ன ஆகுன்னா ஒரு நல்ல ஷேராக இருந்தால் போனஸ் கொடுத்தாலும் சரி ஸ்பிளிட்டு கொடுத்தாலும் சரி அவன் பழையபடி மறுபடியும் அவன் ரேட்டுக்கு ஒரு 2 வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயே போயிடுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் போட்ட பணம் அப்படியே டபுளுங்க. சரிங்களா? அதாவது 1:1 ஸ்பிளிட்டு கொடுத்துருந்தா அப்படியே டபுள், 1:1 போனஸ் கொடுத்துருந்தா பணம் அப்படியே ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள டபுள். சரிங்களா? இதுதாங்க அந்த போனஸ் ஸ்பிளிட்டில் வர அதிசயம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போனஸ் ஸ்பிளிட்டு கொடுத்தா என்னங்க ஆகுது. போனஸ் ஸ்பிளிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த இப்போ ஐஇஎக்ஸ் போனஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க என் பொசிஷன் காட்டுறேன் பாருங்க. ஐஇஎக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். ஐஇஎக்ஸ் எங்கே அவன்? ஐஇஎக்ஸ்ன்றவன் என்ன பண்ணியிருக்கான்? 950 வரைக்கெல்லாம் போனான், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்டுருக்கான். இப்போ மறுபடியும் 900 ரூபா போனான்னு வச்சுங்களேன், அருமையான லாபம். அது போறதுக்கு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 10 வருஷத்துக்குள்ள போனால் நம்மளுக்கு நல்ல லாபம் தாங்க. யாருங்க உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி தர்றா? ஐஇஎக்ஸ் எல்லாம் 10 வருஷத்துக்குள்ள மறுபடியும் 1000 ரூபா போயிட்டான்னா 3 மடங்கு லாபம், நல்ல லாபம். இந்த டாடா மோட்டர் வந்து செமிகண்டக்டர் போகிறதா பிளான் இருக்கு. அதை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது நான் இன்னொரு இதில் வந்து தெளிவாக பேசுகிறேங்க. இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ்னால தான் எல்லா ஆட்டோ செக்டரும் அடி வாங்கிட்டு இருந்தது. நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம் டாடா மோட்டர்லாம் செமிகண்டக்டரில் இறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. அதை பற்றி நம்ம இன்னும் அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. எந்த கம்பெனி கீழே அதை கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கலாம். டாடா மோட்டர் கீழே கொண்டு வர்றாங்களா, இல்லை டாடா ஸ்டீலுக்கு கொண்டு வராங்களா, இல்லை தனியாக கொண்டு போகிறாங்களான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஓசிசிஎல் லாரஸ் லேப்ஸ் இந்த 2 ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்ற பாருங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கான்ட்டு. நண்பர்களே, யாராவது இந்த ஓசிசிஎல் லாரஸ் லேப்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவனுக்கு 2 பேருமே முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்காங்க. பாத்தீங்களா? ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா 200 days எஸ்எம்ஏல நடுவில் வந்து உட்கார்ந்துருக்கான். மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
OCCL அது மாதிரி வந்து நின்றுருக்கான். ஸோ இங்கேருந்து ஏறுற மாதிரி இருந்தால் பழையபடி 1126 வரலாம் இன்னொரு 2 மாதத்துக்குள்ள. இல்லை இங்கேருந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் 700 800 கூட போகலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி தான் லாரஸ் லேப் எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கையில் வச்சுருக்கீங்க. அவன் ஒரு முக்கியமான ப்ரைஸ் டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கான். இங்கிருந்து கீழே இறங்கினா 350 ரூபா கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலே ஏறினா ஒரு 550 600 கூட இன்னும் 2 மாசத்துல வரலாம். ஏன்னா முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தயவுசெய்து ஏதாவது நல்ல ஷேர் இருந்தால் கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அது என்னோட இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ BPSL வந்து இன்னைக்கு 12.50க்கு எடுத்திருக்கேன். எத்தனைக்கு 384க்கு எடுத்திருக்கேன். அது இன்னும் அதே ரேட்டு தான் இருக்குது, 384 தான் இருக்குது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒன்றும் இல்லை. எதுக்கு ப்ரைஸ் இதுலேயும் போய் பார்த்துக்கலாம். 383.80 இருக்கான். சரி பார்க்கலாங்க. நான் ஆர்டர் போட்டு வச்சுட்டேன், GTT ஆர்டர். ஸோ GTT ஆர்டர் வந்து என்ன 379.40 வந்தாலும் ட்ரிகர் ஆயிரும், 391 வந்தாலும் ட்ரிகர் ஆயிட்டோம். சரிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி, வணக்கம்.